கர்த்தர் இன்றைய நாளில் ஒரு சிறிய தலையங்கத்தை நாங்கள் வைத்து இதனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். நீங்கள் செய்யும் ஊழியத்தில் தேவன் வித்தியாசங்களை காண்பிக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தை ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் செய்றீங்க. ஆமென். அதனால அந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பீங்க. அந்த ஊழியம் யாருக்கு செய்கிறீங்க, அது ஒரு வித்தியாசம். அந்த ஊழியம் மனுஷனுக்கு செய்றீங்களா இல்லாட்டி கர்த்தருக்கு செய்கிறீங்களான்னு அந்த பகுதியை பார்க்க போகிறோம். சுருக்கமாக நான் இந்த தேவனுடைய செய்தியை நான் முடித்துக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் செய்ய போகிற ஊழியங்கள், செய்து கொண்ட ஊழியங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார், வித்தியாசங்களை காண்பிக்க போகிறார். ஆமென். நாங்கள் வாசித்துக் கொள்வோம். முதலாவது நாங்கள் யாருக்கு அங்கே ஊழியம் செய்கிறோம் அதை முதலாவது தெரிஞ்சு கொள்வோம். இந்த ஊழியம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தர் மரித்து உயிரோடு எழும்பவில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியம் நிற்காது. மனுஷனை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் நிற்காது. மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றுமே சபையில் நிற்காது. எல்லாமே மறைந்து போயிடும். ஆமென். அதனால கர்த்தர் சொல்ற, நீங்கள் செய்யும் ஊழியத்தில் தேவன் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். முதலாவது எபேசியர் 6:8 6வது அதிகாரம் 8 மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். பாருங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவது என்ன சொல்றா, நல்ல மனதோடு ஊழியத்தை செய்யுங்கள், நல்ல இருதயத்தோடு. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்யுங்கள், நல்ல இருதயத்தோடு ஊழியத்தை செய்யுங்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். ஆமென். நான் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு காரங்களோ இதுங்க. என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அங்கே பாருங்க, முதலாவது ஆண்டவர் சொல்றார் என்னவா, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடாது. மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், இனி எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், என்னை பிரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை முதலாவது ஆராய்ந்து பார்ப்போம். நான் செய்கிற ஊழியம் யாரை பிரியப்படுத்துது? வாலிப பிள்ளைகள் கண்டா கவனிங்க. நீங்கள் செய்கிற ஊழியம் அது மனுஷனை பிரியப்படுத்துதா இல்லாவிட்ட கர்த்தரை பிரியப்படுத்துகிறா? கர்த்தரை நீங்க பிரியப்படுத்துறீங்களா? ஊழியம் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். அது யாருக்கண்டு கொடுக்குறோம்? சாப்பாடுலாம் வாராங்க, கர்த்தருக்கண்டு செய்கிறோம். சொல்லுங்க, கர்த்தருக்கண்டு செய்கிறோம். கர்த்தருக்கண்டு தான் செய்கிறோம். இந்த சபையில் நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். இந்த வேலை கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? நான் செய்கிற வேலை கர்த்தரை பிரியப்படுத்துகிறேனா? நான் செய்கிற ஊழியம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறாரா? அப்படியே கண்களை மூடி ஒரு நிசை கண்களை மூடி நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் முதலாவது நான் கேட்போம், ஆண்டவரே, இந்த 8 ஆண்டுகளும் ஊழியம் செய்கிறேன், உங்களை பிரியப்படுத்துகிறேனா இல்லாட்டி சபை போதகரை பிரியப்படுத்துகிறேனா? அப்படியே எங்களை விட்டு கொடுப்போமா ஒரு கொஞ்ச நேரம்? அப்படி ஆண்டவரே, நான் மனுஷனை பிரியப்படுத்துமா இருந்தா இன்றையிலேருந்து அந்த சிந்தனையை எடுத்து விடுங்கப்பா. நாங்கள் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆமென்.
பாருங்க, இன்றைக்கு மனுஷனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் அங்கே தேவனை ஊழியத்தில், மனுஷனுக்கென்று ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தில் தேவன் இல்லை. 100% நான் அடிச்சு சொல்வேன். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தில் தேவன் இல்லை, கர்த்தரே இல்லை. ஆனா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட நடந்து செல்வார். உங்களோட நடந்து செல்வார். நீங்க எங்க போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். நீங்க இருந்தாலும் அவர் இருப்பார், நீங்க நடந்தாலும் அவர் இருப்பார். ஏனென்றா அவருக்கென்று நீங்க ஊழியம் செய்றீங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யவில்லை. பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்துக்கொள்ள. கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூரணமாக செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூரணமாக செய்யுங்க. உங்களுடைய விருப்பத்தோடு செய்யுங்க. நான் கர்த்தருக்கு செய்ய விரும்புறேன்னு செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க செய்யற ஊழியத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. சொல்லப்போனா இந்த ஊழியம், அநேகமான ஊழியங்கள் இருக்குது சபையில். அநேகமான ஊழியங்கள் இருக்கு. கதிர அடுக்கிற ஊழியம், காணிக்க சேர்க்கிற ஊழியம், காணிக்க போடுற ஊழியங்கள், அங்கே அநேகமான சாப்பாடு கொடுக்குற ஊழியங்கள், இப்படி அநேகமான காரியங்கள் இருக்கிறது. இதை நானும் நீங்களும் யாருக்கு செய்கிறோம் என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாங்கள் கொடுக்கிற பணங்கள், பொருட்கள் எல்லாம் யாருக்குரியது? தேவன் எங்களுக்கு தந்தார், நாங்கள் கொடுக்கிறோம். நேற்று நாளில் கீதா சிஸ்டர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. நல்ல ஒரு வார்த்தை, உண்மையாக நல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு பிளேசிங்காக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் அறிய வேண்டும், நாங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார், மனிதர்கள் பார்க்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உண்மையாகவே கர்த்தருக்கு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் அந்த ஊழியம் தேவன் பெரிதான ஊழியமாக மாற்றுவார். அல்லேலூயா, பெரிதான ஊழியமாக மாற்றுவார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு நாள் இந்த ஊழியத்தை குறித்து 3 மாதத்தால் இந்த சபை பூட்டப்படும் என்று சொன்னாங்க. 3 மாதம். ஆனால் கட்டாயம் அது பூட்டப்பட்டு இருக்கும். காரணம், நான் மனுஷனுக்கு செய்திருந்தா, மனிதனுக்கென்று செய்திருந்தா, வருமானத்துக்காக நான் செய்திருந்தா, பணத்துக்காக ஊழியம் செய்திருந்தா 100% சபை பூட்டப்பட்டிருக்கும். இந்த ஊழியம் வளர்றதுக்கு நோக்கம் என்ன? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். நான் அநேக நாட்களாக காலையில் வந்து வேலையில் செய்கிறது கூடத்தான். அதிகமாக 8 வருடங்களாக நான் ஏதாவது ஒன்று காலையில் வந்து செய்வேன். இன்றைக்கு என்னால் உண்மையாக இயலாது, பலகீனமாக இருந்தேன். நேற்றும் இன்றைக்கும் சரியான பலகீனமாக இருந்தேன். யோசுவா ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்றைக்கு வேற லேட் ஆகும், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளன்ட்டு. பார்த்தேன் எல்லாமே சரியாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ இவர்கள் யாருக்காக ஊழியம் செய்கிறார்கள்? ரிமாசனுக்கு ஒரு கரங்களை தட்டுங்க. உண்மையாகவே ரிமாசனுடைய வாழ்க்கை மாற்றம், சரியான மாற்றம். நான் பார்த்ததுக்குள்ள சரியான மாற்றம். எனக்குள்ள கூட அந்த குணாதிசயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். சரியான மாற்றம். அது எப்படி அவருக்குள்ள வந்தண்டே எனக்கு தெரியல. சரியான மாற்றம். நேற்று எல்லாரும் காரில் போயிட்டோம், காரில் வெளிக்கிட்டோம். அவர் யார்கிட்ட ஒரு உதவியும் கேட்கல, பஸ்ஸில் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறார். பஸ்ஸில் போகிறதுக்கு நிற்கிறார், ஆனால் யார்கிட்ட உதவி கேட்கல. என்ன கூட்டின்னு போங்க, என்ன கூட்டின்னு கேட்கல. ஆனால் அவர் பஸ்ஸில் போகிறது ரெடியாக இருக்கிறார். நான் ஜோசா கூப்பிட்டு சொன்னேன், வாங்க வந்து காரில் ஏற சொல்லி. அப்போ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை, யாரையும் துக்கப்படுத்த விருப்பம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன், நான் வீட்டை போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நாளில் உண்மையாக 2 பேரும் சேர்ந்து கரோலின்
நல்ல காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை செய்தாங்க. உண்மையை நான் நேற்று பார்க்கும் பொழுது சரியான சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்? அவங்க கர்த்தருக்கு ஊழியங்களை செய்கிறாங்க. அதனால இந்த புள்ளியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய சந்ததி பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாருங்க, இவர்கள் செய்கிறது எனக்காக ஊழியம் செய்யவில்லை, கர்த்தருக்கென்று செய்கிறார்கள். தங்கள் நேரத்தை அர்ப்பணிச்சு. இன்றைக்கு அநேக வாலிபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞாயிறு தான் படுத்து எழும்பலாம் 2 மணிக்கு எழும்புவார்கள். ஆனா நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஓடி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி வந்து ஏதாவது கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறார்கள். இத பரலோகத்தில் இருக்கிறவர் பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் பார்க்கிறார். நான் பார்க்கவில்லை, சங்கர்பரர் பார்க்கவில்லை, ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். அவங்க சந்தோஷமா ஊழியம் செய்கிறார்கள். அதனால நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். போன நாட்களில் இந்த 8வது அனிவர்சரி யுத்த வச்சு தான் கேக் கட் பண்ணணும். கரங்களை தடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து நின்றீங்க. இந்த முறை நாங்கள் எடுத்த தீர்மானம், எல்லா யுத்தையும் கூப்பிட்டு அவங்கள நாங்கள் உற்சாகப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்களுடைய ஊழியம் அக்கினியாக கடந்து செல்லும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இவர்கள் செய்கிற ஊழியம் யாருக்கு? நமக்கு இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். எதை செய்தாலும், நீங்க எதை செய்தாலும், ஒரு டீயை போட்டு கொடுத்தாலும் அது கர்த்தருக்கென்று நீங்க செய்கிறீங்க. ஆமென். எதை செய்தாலும், ஒரு கதிரையை தூக்கி வச்சாலும் அது கர்த்தருக்கென்று செய்றீங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் அது கர்த்தருடைய ஊழியம். இந்த கர்த்தருக்கு நீங்க செய்கிற காரியங்கள் கர்த்தர் கண்காணிக்கிறார், பார்க்கிறார். என்னுடைய ஊழியத்தில் இப்படி உண்மையாக ஊழியங்களை செய்கிறான்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒரு நாள் ஒரு போதகர் நான் நேரடியாக வாக்குவாதம் பண்ணினேன். நேரடியாக, பெரிய சபை, நான் நேரடியாக சொன்னேன், உங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலேண்டு. அவர் என்ன கொடுத்த பதில்? ஜெஸ். நான் நேரடியாக அவரை வாக்குவாதம் பண்ணினேன். உங்களுக்குத்தான் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை என்று. அவர் அதுக்கு அனுமதிச்சார், ஓகே பண்ணினார். அது எப்படி தெரியும் என்று கேட்டார் என்னட்ட. நான் சொன்னேன், எனக்கு தெரியும். நீங்க இல்லாம நிற்கும் பொழுது ஒரு ஊழியம், நீங்க நிற்கும் பொழுது ஊழியம். இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். நேரடியா நான் வாக்குவாதம் பண்ணினேன். பெரிய சபை என்ன சொல்றேன்டா, நாங்கள் செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். வாசித்துக் கொள்ளுங்க. மல்லிகா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 3வது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். மல்லிகா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் 1106. மல்லிகா 3வது அதிகாரம் 18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வித்தியாசத்தை நாங்கள் இப்பொழுது எங்களுக்குள்ள காண்பிக்கிறோம். இப்ப எங்களுக்கு தெரியுது, நாங்கள் இப்ப யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? நீதிமானுக்கு ஊழியம் செய்கிறோமா? துர்மார்க்கனுக்கு ஊழியம் செய்கிறோமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா? நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? நாங்கள் ஊழியம் செய்கிறோம் தான், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? எல்லாரும் ஊழியம் செய்கிறோம் தான், எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். வாகனம் விடுறீங்க, எல்லாத்தையும் செய்கிறீங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு
விஷயம், நான் செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் நான் ஒரு ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நாங்கள் பூமியில் இருக்க மட்டும் நாட்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நன்மையெல்லாம் எல்லாம் செய்கிறோம், இல்லையாண்டில். ஆனால் மரித்த பிறகு நாங்கள் செய்கிற ஊழியம்தான் நாங்கள் காண்பிக்கப்படும். நீங்கள் எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். கர்த்தர் ரட்சிப்புக்கு கொடுத்தார், நல்ல பயபக்தியாக பூமியில் வாழ்ந்தோம், நல்ல காரியங்களை கர்த்தருக்கண்டு செய்தோம். இது மட்டும்தான் பரலோகத்தில் பலன் கொடுக்கும், வேறு ஒன்றுமே பலன் கொடுக்காது. அல்லேலூயா. அதனால் பரத்திலிருந்து எங்களுக்கு பலன் பெற வேணும் என்று சொன்னால், நானும் நீங்களும் உண்மையாக ஒரு வீட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி. எத்தனை பேர் வீட்டு கூட்டங்களை போகும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையோட போகிறீங்க? ஜெபம் பண்ணி போட்டு ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 பேர் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி, ஒரு மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கடவுளிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். நேற்றைய நாளில் போன நாள் கீதா சிஸ்டர் நான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தான் துக்கத்தோடு இருந்தாராம், கவலைப்பட்டு கொண்டு இருந்தாராம். சங்கப்பிரதர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. கரங்களை தட்டுங்க அப்பா. இதுதான் சபை, இதுதான் சபை. ஆமென். அப்போ வார்த்தையை கொண்டு போய் போதிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வர வேண்டும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம். ஓகே, நான் இன்றைக்கு ஊழியம் தானே, ஓகே நான் போகிறேன், 4 மணிக்கு போகிறேன்னு சும்மா போய் வசனத்தை எடுத்து வாசிக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால இப்படித்தான் ஒரு வார்த்தையை நாங்கள் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்கண்டு செய்யும் பொழுது கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஊழியம் யாருக்கு செய்ய வேண்டும்? துர்மார்க்கனுக்கு செய்யணுமா, இல்லாட்டி நீதிமானுக்கு செய்யணுமா, இல்லாட்டி கர்த்தருக்கு செய்யணுமா? வாசித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். நேரம் புளியா ஓடுது போடக்கு. என்ன நேரம்? 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். அவர் வெளிப்படும் போது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னமா? அவரில் நிலைத்திருங்கள். அப்ப வெட்கப்பட்டு போகாத படிக்கென்று சொன்னால், நான் நீங்கள் உண்மையாக ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கரங்களை தட்டுங்க அப்போ. அல்லேலூயா. கர்த்தருக்கண்டு உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. காரணம், அது உண்மையாக, திரும்பி வாசிங்க சிஸ்டர், உண்மையாக நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யறதுனால அவருக்கு முன்பதாக வைராக்கியமா நிற்போம். அல்லேலூயா. நான் உண்மை உள்ள ஊழியக்காரன், கொஞ்சத்துல உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு முன்பதாக வைராக்கியம் கொள்ளுவோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தருக்கு முன்பதாக தைரியம் உள்ளவர் நிற்க வேண்டும். நான் உண்மையாக தைரியமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வனா இருந்தா கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு செய்கிறேன் ஊழியம், அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றா அவருக்கு நான் உண்மையாக ஊழியம் செய்கிறபடினாலே அவருடைய வாழ்க்கை, அவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மையா இருக்கிறேன். அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை, ஏனதாண்டு ஊழியம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தருக்கு நான் உண்மையாக ஊழியம் செய்கிறபடினால கர்த்தருக்கு முன்பதாக நான் அந்த இடத்துல உண்மை உள்ளவனாக காணப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் இந்த பூமியில இருக்க மட்டும் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது அவருடைய வருகைக்கு அவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும் பொழுது வைராக்கியம் உள்ளவராக காணப்படுவோம். ஆமென். அவருடைய ஊழியக்காரிகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். காரணம் என்ன? அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறோம். அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை, கர்த்தருக்கு நான் உண்மையாக செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப உண்மையாக செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் எங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசித்துக் கொள்ளுங்க. 2 வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்ள போறேன். அங்கே
இந்த எசேக்கியேலை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மரணம் வந்து விட்டது. மரணம் வரும்பொழுது என்ன சொல்றான்டா, ஆண்டவரே உமக்கு உண்மையும் உத்தமும், ஏசாயா 38:3 வாசிங்க ஒருக்கா. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். பாருங்க, இதுல தான் உண்மையா இருந்ததை கர்த்தருக்கு தெரியப்படுத்துறேன். அல்லேலூயா, இல்லையா? உண்மைதானே? அப்ப அவருங்க உண்மையா இருந்ததுனால, உண்மையாக நாம் வாழ்ந்ததுனால, பூமியில உண்மையாக நான் இந்த ஊழியத்தை செய்ததுனால கர்த்தருக்கு சொல்ற என்னண்டா, அதாவது உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்னுடைய மரணம் வராதபடிக்கு வைராக்கியம். பூமியில நான் உண்மையாக ஊழியம் செய்தேன், உண்மை உள்ள இருதயத்தோட ஊழியம் செய்தேன். அதனால ஆண்டவரிடத்துல வைராக்கியமா விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த வைராக்கியம் அவன் உண்மையாக செய்ததினால அந்த வைராக்கியமான ஜெபத்தை எடுத்தான். நானும் நீங்களும் உண்மையாக ஊழியம் செய்வோமா இருந்தால் ஆண்டவரோட நாங்கள் வைராக்கியமாக போராடி ஜெபிக்கலாம். உண்மை, நான் உண்மை, அந்த உண்மை கர்த்தரோட ஊழியத்தை உண்மையாக செய்யும் பொழுது அவரோட நாங்கள் போராடி அங்கே ஜெபம் பண்ணலாம், பேசலாம், வைராக்கியமா கேட்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். பாருங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு முன்னால பிள்ளை சொல்ல, நான் சரியாத்தானே செய்தேன், நான் என்ன பிள்ளை செய்தேன், எல்லாமே சரியா இருக்கு, நீங்க என்ன குற்றப்படுத்துறீங்க, இல்லையா? உண்மைதான். அதே போலதான் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய மரணம் வரும் பொழுது ஆண்டவருக்கு, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நல்லதை செய்தேன், உம்முடைய பார்வைக்கு நல்ல காரியங்களை செய்தேன், ஏன் எனக்கு வர வேண்டும்? இன்றைக்கு நாங்களும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. வாசித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22வது வசனத்தை வாசித்துக் கொள்ள. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஊழியத்தில் ஆண்டவர் 22:11 ஊழிய சபையில சில விஷயங்கள் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பாவம் செய்ய போறியா, நல்லா பாவம் செய். அநியாயம் செய்ய போறியா, நல்லா அநியாயம் செய். குற்றம் பேச போறியா, பேசு. சபைக்கு விரோதமா நாக்கு நீட்ட போறியா, நீட்டு. கை காட்ட போறியா, காட்டு. எல்லாமே செய். ஊழியக்காரருக்கு விரோதமா பேச போறியா, பேசு. எல்லாமே பேசு. சபையை குறித்து நீ எப்படியாவது பேசு. நல்லா பாவம் செய்ய ஆண்டவர் சொல்றார். நல்ல பாவம் செய். பாருங்க, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். நீ நல்லா செய், நல்லா பாவம் செய். சபையை குறித்து குற்றப்படுத்து, சபையை வெளியமா பேசு, ஊழியக்காரரை குறித்து பேசு, சபையா இது பேசு. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னமா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி சொல்ற, நீ அநியாயம் நல்லா செய், அக்கிரமம் செய், எல்லாவற்றையும் செய், நான் காணாத மாதிரி இருப்பேன். இதோ வாசிங்க அடுத்து என்னவாம், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியையின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது, வருகிறது. அல்லேலூயா. நல்ல அநியாயம் செய், நல்லா பேசு, பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, கடைசி வசனம் என்ன சொல்றது, இதோ சீக்கிரமா வருகிறேன், சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நாங்கள் நல்லது செய்திருந்தா அவன் நல்லதை கொண்டு வார, நமக்கு கெட்டது செய்திருந்தா
நமக்கு என்னமா என்ன பேச பயப்படுறீங்களா? பயப்படுற அல்லேலூயா, பயப்படுறேன் அல்லேலூயா. நான் பயப்படுறேன் இல்லை, பயப்படாதீங்க. இன்றையிலேருந்து நீங்க தீர்மானம், நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் கர்த்தருக்காக ஓடுங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பேர் பேசினா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்றேன், ரகசியம். உங்களை பேசினா சந்தோஷப்படுங்க, உங்களை அவமானப்படுத்தினா சந்தோஷப்படுத்துங்க, உங்களை குற்றப்படுத்தினா சந்தோஷப்படுங்க, எல்லாரும் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நாங்கள் அநியாயம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது, எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் எப்படி இருக்கிறேன், நான் எதை செய்கிறேன் என்று சொல்லி எல்லாமே ஆண்டவர் வரும்போது அதை கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு விஷயம் நான் முடித்துக் கொள்ள போறேன். ஒரு விஷயம் அப்படியே ஆண்டோட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் எப்படி இருப்போம்? நாங்கள் செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் பிரியப்படுறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? இன்றைக்கு நானும் நீங்களும் தீர்மானம் எடுப்போம். யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? பவுல் கர்த்தரை விட்டு போகவில்லை. அவன் எல்லா நெருக்கத்திலும் எல்லா பிரச்சனையிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டான். மரணம் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கர்த்தர் அழைச்ச அழைப்பில் அவன் வலது பக்கம் சாயவில்லை, இடது பக்கம் சாயவில்லை. கர்த்தரையே நோக்கி பார்த்தான், கர்த்தரையே நோக்கி பார்த்தான், கர்த்தரையே நோக்கி பார்த்தான். பவுல் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். வலது பக்கம் சாயவில்லை, இடது பக்கம் சாயவில்லை. அருமையான சகோதரி சகோதரி, பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ மரணங்கள் வந்தது. ஆனா அவன் இடது பக்கம் சாயவில்லை, வலது பக்கம் சாயவில்லை, கர்த்தரையே நோக்கி பார்த்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வர்ற துயரங்களுக்கு மத்தியில் நாங்கள் வலது பக்கம் சாயிரமா, இடது பக்கம் சாயிரமா, மனிதனை பார்க்கிறோமா, அதிகாரத்தில் இருக்கிற பார்க்கிறோமா, கர்த்தரை பார்க்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் எங்களை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் அதை நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம். நான் யாரை பார்க்கிறேன்? நான் யாரை பார்க்கிறேன்? நான் யாருக்காக வேலைக்காரர், யாருடைய வேலையை செய்ய விரும்புகிறேன்? தயவு செய்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போறார், கட்டாயம் வருவார். அவர் சொன்னவர் செய்வார், சொல்லாம இருந்தா செய்ய மாட்டார். எது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதோ அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் இன்றைக்கு நாங்கள் உண்மையாக ஊழியத்தை செய்வோம், உண்மையாக ஊழியத்தை செய்வோம், உண்மையாக ஊழியத்தை செய்வோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே.